இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்கால பயணம் தொடங்கி சிறப்பானதொரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆன்மீக பயணத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், அதிலிருந்து எப்படி வெற்றி கொண்டார், நாம் எப்படி நமக்கு வருகிற சோதனையிலிருந்து வெற்றி கொள்ள முடியும் என்கிற சிந்தனையை சிந்தித்து இன்றைய நாள் பயணிக்கவிருக்கிறோம். இன்றைய பயணத்திற்கு வழிகாட்டிய வருகிறவர் சுரப்பார மறைவட்ட முதன்மை குருவும் கணக்கன்களும் புனித குழந்தை தெரசம்மாள் ஆலய பங்கு தந்தையுமான அருட்தந்தை லூயிஸ் மரியப்பா அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவர்களுடைய சிந்தனையை கேட்டு இன்றைய நாளை சிறப்பாக பயணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தபக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை துவங்கி இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நற்செய்தி வாசகம் இயேசுடைய சோதனையை பற்றியது. 4 நாட்களுக்கு முன்பதாக தான் எல்லாம் விபூதி புதனை தொடங்கி இந்த தபசு காலத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். தபசு காலத்தை தொடங்கிறோம். அன்று கடவுளுடைய ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. மனிதரே, நீ மண்ணாக இருக்கிறாய், நீ திரும்பவும் மண்ணுக்கே போவாய். இந்த வார்த்தைகளை இந்த 40 நாட்களும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் எப்பொழுது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய சோதனையில் விழுந்துவிட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. நாமும் அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளில் விழுகிற பொழுது நமக்கும் இதே ஒரு வார்த்தை பொருந்தும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதை பற்றியுடைய ஒரு சிந்தனை, நாம் மனிதனாக இருக்கிறோம், ஒரு நாள் மண்ணுக்கே போவோம் என்ற சிந்தனையை மறந்த நிலையிலே வாழுகிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. தபசு காலம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த முதல் வாரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், கடவுள் ஏன் எங்களை சோதிக்கிறார், எங்களுடைய குடும்பத்தை ஏன் எங்களை சோதிக்கிறார், நாங்கள் என்ன தவறு செய்தோம், என்ன துரோகம் செய்தோம் என்று சொல்ல நாம் கடவுளை நாம் நன்றி கொள்ளுகிறோம். பல சமயங்களில் இது நடைபெறுகிறது என்பதுதான். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது ஒன்றை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், சோதனையில் விழவிடாதேயும் என்று நமக்கு ஆடிதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் சோதனை வரும் என்று தெரியும். அதில் விழுந்துவிடக்கூடாது என்பதை அறிந்தது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதை தினமும் ஜெபியுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி நம்மை சோதிக்க முடியும்? பார்ந்தவர்களே, ஆதாம் ஏவாளை சோதித்தது யார்? யோபுவை சோதித்தது யார்? இயேசுவை சோதித்தது யார்? இது சோதிப்பதற்கென்றே ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய வாசகத்துக்கு வருவோம். இன்று 3 சோதனைகளை பற்றி உரியது இன்றைய நற்செய்தி வாசகம். முதல் சோதனை கல்லை அப்பமாக மாற்றும் என்பது. 2வது சோதனை மலை உச்சியில் நிறுத்தி, நீ இதை தண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகம் முழுவதும் நான் உமக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதாக பசாசு இயேசுவிடமே சொல்லுகிறது. 3வது ஒரு சோதனை இயேசுவின் எருசலேம் தேவாலயத்திலே கொண்டு போய் நிறுத்தி, நீர் கீழே குதியும், உம்மை வான தூதர்கள் வந்து தாங்கிக் கொள்வார்கள் என்ற 3 சோதனை. இந்த சோதனைகளுடைய அர்த்தம் என்ன? இந்த சோதனைகளில் இயேசு எப்படி வெற்றி பெற்றார் என்பதுதான். இயேசுடைய வாழ்விலே இந்த 3 சோதனைகள் மாத்திரமல்ல, மாறாக பரிசேயர்களால், மறைநூல் அறிஞர்களால், இன்னும் பல வகையிலே தன்னுடைய ஊர் மக்களால், ஏரோதுவால் பல வகையிலே அவர்கள் முழுவதுமாக சோதிக்கப்பட்டார். இயேசுடைய எல்லா சோதனைகளையுமே இந்த 3 சோதனைகள் அடைக்க விடலாம். ஆதாம் ஏவாளுடைய சோதனையை இந்த 3 சோதனைகளில் அடைக்க விடலாம். இஸ்ராயல் மக்களுடைய பாலைவன பயணம் 40 ஆண்டுகள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இந்த 40 ஆண்டுகள் பயணத்தை இந்த 3 சோதனைகள் அடைக்க விடலாம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வருகின்ற எல்லா சோதனைகளையும் இந்த 3 சோதனைகள் அடைக்க விடலாம். முதல் சோதனையாக நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு பாலைவனத்துக்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு 40 நாட்கள் நோன்பு இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த இயேசுவை பசாசு எப்பொழுது சோதித்தது என்று சொன்னால், உபவாசம் இருந்து, தியானம் இருந்து, அவர் தியானிக்கின்ற ஜெபிக்கின்ற வேளையில் கொடுக்கப்பட்டது. இது நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, தியானம் செய்வதாக இருந்தாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, நமக்கு சோதனை வராது என்பதில் சோதனை கண்டிப்பாக வரும். எல்லோருக்கும் வரும். ஏன் புனிதர்களையும் இயேசுவையே சோதித்த அந்த பிசாசு எல்லா புனிதர்களையும் சோதித்திருக்கிறது. சோதனை என்பது மனிதன வாழ்வில் வரும். அதனால் ஜெபத்தினாலும் இதனால் சோதனை வராது என்பது அர்த்தமல்ல. அந்த சூழ்நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இது பாலைவனம், ஒன்று உணவில்லாத ஒரு இடம். அது எதுவுமே உண்ணுவதற்கு எதுவுமே கிடைக்காத ஒரு இடம். அருகாமையில் யாருமே இல்லாத ஒரு நிலையம். எனவே இந்த சூழ்நிலையில் பசி தாகத்தோடு இருக்கின்ற வேளையில் இந்த சமயத்திற்கு மனிதனுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு நல்ல நண்பனு ஒரு ஆலோசனை கொடுப்பது போல ஆண்டவரிடத்திலே இந்த கல்லை நீர் அப்பமாக மாற்றும். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலே கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொன்னால், அவருக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பது பசாசுக்கு தெரியும். எனவே அந்த ஆற்றலிலே இருந்து கொண்டே வீழ்த்துவதுதான் இந்த பசாசனுடைய அடிப்படையான வேலை. ஆகவே இந்த இரண்டு காரியத்தை எடுக்கணும். நாம் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுகிறதோ அப்பொழுது சோதனை வரும். எந்த ஆற்றலில் பதவியில் இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே நமக்கு சோதனை வரும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால் இதை நிராகரித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனை படைத்தவர் கடவுள். அவள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்றை படைத்தார். அதுதான் உணவு. நம்முடைய அனுதின வாழ்விலே இது உண்ணுகிறோம். ஆனால் இந்த உணவு இல்லாமலேயே நம்மை வாழ வைக்க முடியுமா என்று சொன்னால் கடவுளால் நிச்சயம் முடியும். எனவே அவருக்கு தெரியும் நாம் வாழ வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய பராமரிப்புக்கு நாம் முதல் இடம் கொடுக்க வேண்டும். கடவுள் நம்மை படைத்தவர். அவரை அனுதினமும் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக பராமரிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இதுதான் முதல் அந்த சோதனை நமக்கு படிப்பிக்கின்ற பாடம். இரண்டாவது சோதனையாக இயேசுவை உயர்ந்த ஒரு மலைப்பகுதி உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தை முழுவதும் காட்டி, என்னை தண்டனிட்டு வணங்கு, இந்த உலகம் முழுவதுமாக உமக்கு சொந்தமாகும் என்று வாக்குறுதி கொடுப்பதை பார்க்கிறோம். ஒன்று உலகத்தை காட்டுகிறது, இன்னொன்று கடவுளுக்குரிய ஆராதனையை காட்டுகிறது. எனவே உலகமா கடவுளுக்குரிய இடமா ஆராதனையா என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வந்த அந்த மிகப்பெரிய ஒரு பாதையை கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர்கள் செய்த அந்த விவசாயத்திலிருந்து முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது சொன்னால், வாரத்தின் முதல் நாள் கடவுளுக்குரியது. எல்லா முதலிடமும் கடவுளுக்குரியது. இந்த உலகத்தினுடைய தேவைகளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இந்த இரண்டாவது சோதனை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே கடவுளா உலகமா என்பதை நாம் தீர்மானிக்கின்ற ஒரு சோதனையாக இந்த இரண்டாவது சோதனை அமைந்திருக்கிறது. மூன்றாவது சோதனையாக அந்த பசாசானது இயேசுவை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்தி சொல்லுகிறது, நீ கீழே குதியும், உம்முடைய வான தூதர்கள் வந்து நம்முடைய கல்லில் மோதாதபடி காத்து கொள்ளுவார்கள் என்று. இது திருப்பாடல் 91 குறிக்கிறது. அது கடவுளுடைய வாக்குறுதி. பைபிளிலே அநேக வாக்குறுதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். நிறைய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியும் இருக்கிறார். அபிரகாமுக்கு வாக்குறுதியை கொடுத்தார், மோசேவுக்கு வாக்குறுதியை கொடுத்தார், அதே போல ஜோசுவாவுக்கு வாக்குறுதியை கொடுத்தார். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவதுதான். இன்றும் நான் உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்பதும் வாக்குறுதி தான். எனவே அந்த கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வாக்குறுதியை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், அதிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் வாக்குறுதியை ஒழிய அதை சோதிப்பது உண்மையான விசுவாசம் அல்ல. தன்னுடைய சொந்த ஊர் மக்களே இயேசுவை சோதித்தார்கள். கலிலேயாவில் செய்தது போலவே எங்களுடைய ஊரிலும் செய்யும் சொன்னார்கள். அவர் அந்த நம்பிக்கையில்லை, மாறாக அவரை சோதிப்பதனுடைய ஏரோது இடத்திலே கொண்டு போய் நிறுத்தின போது எல்லா இடத்திலும் அற்புதங்களை செய்கிறாயே, இங்கு ஒரு புதுமையை காட்டும் என்று ஏரோது சோதித்தார். அங்கு செய்தாரா? இல்லை. எனவே ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், உடைய தேவனாகிய கடவுளை நீ சோதியாதிருப்பாயாக என்பது. கடவுளை சோதிக்கக்கூடாது, மாறாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதே மூன்றாவது இந்த சோதனை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இறைவார்த்தை நமக்கு படிப்பிக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அப்படி வாழ்விலே வருகின்ற எல்லா சோதனைகளுக்கும் ஆண்டவர் இந்த 3 சோதனைகளின் வழியாக பரிகாரம் செய்தார் என்பதுதான் முதல் ஒன்று.
இரண்டாவதாக நாம் படித்துக் கொள்ள வேண்டியது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தோற்று போனதுக்கு பிற்பாடு எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அதே போல நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்று சொன்னால், சோதனையில் தடுமாறி விட்டோம் என்று சொன்னால் தண்டனை நிச்சயம் என்பதுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்றார் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரால் அவர் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிற்பாடு வழிநடத்தப்பட்டார். நாம் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நம்முடைய ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு வழிநடத்தப்படுகிறோம். அதிலே ஆழமான ஒரு விசுவாசம் தூய ஆவியில் வேண்டும். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் இந்த ஜெபத்திலும் தவத்திலும் இருந்தாரோ அதே போல இந்த 40 நாட்களிலே நம்முடைய உபவாசத்தின் வழியாக தவத்தின் வழியாக வல்லமையுள்ளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறைவனுடைய வார்த்தை. இந்த இறை வார்த்தை வழியாகத்தான் பிசாசுக்கு எல்லா பதிலையும் சொல்லி வெற்றி பெற்றார் என்பதுதான். ஆகவே இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்விலை கொள்ளுவோம், நம்முடைய கேடயங்களாக கொள்ளுவோம். ஒன்று தூய ஆவியானவருடைய வல்லமை, இரண்டாவது நம்முடைய ஜெபம், மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இறை வார்த்தை. இது நம்மை எல்லா வகையிலையும் விழாமல் காத்தும் என்பதை மனதில் நிறுத்தி இந்த தபசு காலத்தில் விபூதி புதனன்று நம்முடைய நெற்றியிலே வைக்கின்ற பொழுது, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், திரும்ப நீ மண்ணுக்கு போவாய், மறவாதே என்பதை மறவாமல் இருப்போம். நாம் ஒரு நாள் மண்ணுக்கு போவோம் என்பதை மறக்கக்கூடாது. நாம் மனிதனே மண்ணாக இருக்கிறாய், நீ திரும்பவும் மண்ணுக்கு போவாய் என்பதை நாம் மறந்து விடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே சோதனைகளில் தோற்று போய் விடுகிறோம் என்பதை மனதிருத்தி இந்த தபக்காலம் முழுவதுமாக இந்த இறை வார்த்தையை மனதில் நிறுத்தி சிந்திப்போம், தியானிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.